ஆப்கி அதாலத்ல சிங்கர் குமார் ஷானு மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவர் ரொம்ப அரகண்ட். உங்களுக்கு அரகண்ட்னா தெரியல, பிலிம் இண்டஸ்ட்ரியில குமார் ஷானுனா ரொம்ப சிடுமூஞ்சின்னு சொல்றாங்க. நீங்க வெற்றி அடைஞ்ச அப்புறம் பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் முகம் கொடுத்து யாருக்கிட்டையும் பேசவே இல்லையாம? அப்புறம் மூஞ்சியை திருப்பிட்டு எப்படி பேசுறது எனக்கு தெரியல. இது என்னோட ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அதாவது நான் எதுவாக இருந்தாலும் நேரடியாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவேன். அது யாராக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள். இது என்னோட மைனஸ் பாயிண்ட். இந்த காலத்தில் இதை ஒரு மைனஸ் பாயிண்ட்னு தான் சொல்கிறாங்க. ஐ எம் சாரி. மேலே இருக்கிறவர் கேட்குறாரு, எதுவாக இருந்தாலும் அது மைனஸ் பாயிண்ட் தான். அதாவது நான் பாட்டு பாடுறதுக்கு சரியான தொகையை கேட்டால் என்ன சிடுமூஞ்சிங்கிறாங்க. இதுதான் உண்மை. கரெக்டான தொகையில் நீங்கள் அதிகமாக பணம் கேட்பீங்க? இல்லை, கரெக்டாக தான் கேட்டேன். அதிகமாகலாம் கேட்க மாட்டேன். அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் சரியாக பண்ணலன்னா நான் அப்போவே சொல்லிடுவேன். அதுக்கு சிடுமூஞ்சிங்கிறாங்க. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் சிங்கர்ஸோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது உங்களால தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டீங்க, ஹிட் ஆயிட்டீங்க, நீங்கள் பெரிய அளவில் பணம் கேட்பீங்கன்னு தான். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதாவது நான் சீக்கிரமாக பாடிடுவேன், ரொம்ப ஃபாஸ்ட். அதாவது 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் இந்த நேரத்துக்குள்ளேயே பாடி முடிச்சிருவேன். என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர்ஸ் 2 மாசமா கஷ்டப்பட்டு சாங் கம்போஸ் பண்ணுறாங்க, குமார் சானு வர 1/2 மணி நேரத்தில் பாடிடுறான். அது எப்படி? இது ரொம்ப அநியாயம் நினச்சாங்க. இது என்னோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட். என்னுடைய மூளை ரொம்ப ஃபாஸ்ட்டு. இது பிக்கப்பிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாட்டு கற்றுக்கிறதுல. இது சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஈகோவாகவே மாறி இருக்கு. உங்களுக்கு தான் ஈகோ ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எந்த நபர் உங்களை உருவாக்கினாரோ நதீமை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரால நீங்க ஒரு சூப்பர் ஹிட் சிங்கர் ஆனீங்களோ, நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரையே முறைக்க ஆரம்பிச்சிட்டீங்களாமே? கேட்டுட்டு இருக்கீங்களா நதீம் சார்? மன்னிச்சிருங்க. நீங்க எங்க இருந்தாலும் இதை கேட்கணும். என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு விஷயம், இங்க யாரும் யாரையும் உருவாக்குறதில்ல. யார் ஒருத்தர் உருவாகிறாங்களோ அதுக்கு காரணம் இந்த பப்ளிக் தான். இவங்க தான் உருவாக்குறாங்க, இவங்க தான் அழிப்பாங்க. இப்போ நதீம் சர்வன் சார் என்ன உருவாக்குனாரோ இல்ல நான் அவரை உருவாக்கணும், ஆனா யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அதாவது நான் நதீம் ஸ்ரவன் சார் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஆரம்பத்துல இருந்தே இருந்தாரு. ஆமா, 14 வருஷமா இருந்தாரு. 14 வருஷம். நான் வரதுக்கு முன்னாடியே இருந்தாரு. ஆமா, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா இது உண்மையான விஷயம். ஆனா இதுல ஒரு வார்த்தை கூட சந்தேகமே இல்லை. நான் பாடின ஆஷிக்கிக்கு முன்னாடி 14 வருஷமா நதீம் ஷர்வன் சார் இண்டஸ்ட்ரியில இருந்தாரு. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா ஆஷிக்கி படம் மூலமா நாங்க எல்லாரும் சக்சஸ் ஆனோம். இது ஒரு டீம் ஒர்க்னு தான் சொல்லணும். அவரோட சூப்பர் மியூசிக், என்னோட சிங்கிங் எதுவா இருந்தாலும், ஒரு அழகான லிரிக்ஸ், அந்த சுச்சுவேஷன், டோட்டலா எல்லாமே சேர்ந்து அந்த நேரத்துல ஹிட் ஆச்சு. அப்ப போய் நான் தான் நதீம் சாரை கூப்பிட்டு வந்தேன், இல்ல நதீம் சார் தான் என்ன கூப்பிட்டு வந்தாரு, இல்ல நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு வேற யாராவது சொன்னாலும் எல்லாம் இவங்க கையில தான் இருக்கு. இவங்க தான் ஒருத்தரை தூக்கியும் விடுவாங்க, இறக்கியும் விடுவாங்க. ஆனா உங்களை கூட்டிகிட்டு வந்தவர் குல்ஷன் குமார். டி சீரீஸ்ல உங்களை கவர் வெர்ஷன் பாட வச்சவர். அதனாலதான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாப்புலாரிட்டி கிடைச்சது. நீங்க அவர்கிட்ட கூட சண்டை போட்டீங்களாமே? அதாவது பாத்தீங்கன்னா நான் அவரு கூட சண்டைலாம் போடல. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. டெஃபினெட்லி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதனால தான் சொல்றேன். இன்னும் என்னென்னமோலாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதுல எந்த சந்தேகமும் தெரிஞ்சுக்கிட்டது எது வரைக்கும் போயிருக்காருன்னு தெரியல. இது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பத்தி நீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அனுராதா போடுவனால உங்களுக்கு சண்டை வந்திருக்கு. குல்ஷன் சார் இஸ் அ நைஸ் மேன். சண்டை யார்கிட்ட வேணாலும் நடக்கலாம். நான் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது இண்டஸ்ட்ரியில எப்பவும் டாமினேட் அப்படிங்கிற வார்த்தையை எப்பவும் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு நாளும் நான் பொறுத்துக்கிட்டதில்ல, பொறுத்துக்கவும் மாட்டேன் சாகிற வரைக்கும். எதுவாக இருந்தாலும் அதை நேரடியாக சொல்றது, பேசுறது என்னுடைய பிளட்ல இருக்கு. என்னால் எதுவும் மறைக்க முடியாது.
நான் அந்த அளவுக்கு கெட்டு கிடக்கிறேன். என்னை மாத்த நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எதுவா இருந்தாலும் உண்மையை தான் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் நேரடியா தான் சொல்லுவேன். இந்த விஷயத்துக்கு என்ன மறுபடியும் மன்னிச்சிருங்க. இந்த விஷயம் உண்மைதானே? அனுராதா போடுவால் மேடம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க குல்ஷன் சார் சார்பா, அதை நீங்க கேட்க தயாராகவே இல்லை. இல்ல இதெல்லாம் ரொம்ப தவறு. நான் எப்போ இந்த மாதிரிலாம் பாட மாட்டேன். இவர் திரும்ப என்ன வம்புல இழுத்து விட பாக்குறாரு. அதுக்கு நான் ஆள் இல்ல. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. நடந்தது என்னன்னா, அதெல்லாம் பழைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. விட்டுருங்க. சரி, அப்ப நான் ஒரு புது விஷயம் சொல்றேன். அத சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர், உலகமே அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுது, வெல் நோன் மியூசிக் டைரக்டர். ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும் தான் அவரை மியூசிக் டைரக்டரா ஏத்துக்க தயாராகவே இல்லை. அவரு என்ன எப்பவும் சிங்கராகவே ஏத்துக்கிட்டது இல்லை. அவர் என்ன ஒரு சிங்கராகவே பார்க்கல, தெரியல போல இருக்கு. தெரிஞ்சிருந்தா பாட வச்சிருப்பாரு. அவர் நினைச்சிருப்பார் குமார் சான் ஒரு சிங்கர் கிடையாது, இருண்டு போகுது, வாய்ப்பு கொடுத்தா நிச்சயம் பாடுவேன். ஆனா அவரோட ஒரு படத்துல நான் பாடியிருக்கேன், கபினா கபி. எந்த பாட்டு பாடினீங்க? அது என்ன பாட்டு, எனக்கு ஞாபகம் வரல. உங்களை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எனக்கே ஞாபகம் இல்லாதப்ப உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரல? இதை வச்சே தெளிவா தெரியுது ரஹ்மான் சாருக்கு நீங்க பாட்டு பாடினா அது எப்படி இருக்கும்னு. நான் ஒரு பாட்டு தான் பாடினேன். ஆமா, ஏன் ஞாபகம் வரல? என்ன காரணத்தால நீங்க ரஹ்மான் சாருக்கு பாட்டு பாடவே இல்லை? அவர் உங்களை கூப்பிடவே இல்லாததுக்கு என்ன காரணம்? நான் இப்பவும் ரெடியா தான் உட்காந்துருக்கேன். எப்ப கூப்பிட்டாலும் உடனே போயிடுவேன். ரஹ்மான் சார் கேக்குறீங்களா? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உடனே கிளம்பி வந்துடுவேன். இந்த விஷயம் உண்மைதானே? உங்களுக்கு ஒன்னுக்கு அடுத்து ஒன்னா ஒரு 5 தடவை கண்டினியூஸா ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சது தானே? அதுக்கப்புறம் ரொம்ப அரகண்டா நீங்க இந்த அவார்ட்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொன்னீங்களாமே. இது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு, மீடியாக்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதாவது நான் இக்னோர் பண்ணேன்னு. நான் இக்னோர்லாம் பண்ணல. நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதாவது 5 தடவை அவார்டு வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இது ஏதாவது ஒரு புது சிங்கருக்கு கிடைக்கணும், கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். நான் சொன்ன வார்த்தை ரொம்ப அநியாயமா போச்சு. நான் சொன்னதுக்கப்புறம் சில பேர் பிரிண்ட் மீடியாவில் இதை கொஞ்சம் தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது குமார் சான் ஃபிலிம்ஃபேரை இக்னோர் பண்ணிட்டாருன்னு. அப்புறம் ஃபிலிம்ஃபேர் டீமுக்கு என் மேலே கோவம் வந்துருச்சு. நீ எப்படி இதெல்லாம் சொல்லலான்னு. ஐயோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? நான் சொன்னது புது சிங்கர் யாருக்காவது கிடைக்கணும், அப்படி கிடைச்சா சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். ஸோ இதுதான் என்னோட குற்றமாயிடுச்சு. அதுக்கான பலன் இப்போ வரைக்கும் அனுபவிக்கிறேன். அப்படின்னா ஏகப்பட்ட குற்றங்கள் செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, அதனாலதான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறையவே இருக்கு. ஓ அப்படியா? மக்கள் இப்ப இவர கேள்விகள் கேட்கலாம், கேளுங்க. கேள்வி என்னன்னா, இப்பெல்லாம் சில ரியாலிட்டி ஷோ வருது சார், சில சேனல்ஸ்ல பாத்திருப்பீங்க சார். அங்க மெலடிய ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, நீங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றீங்க, அதை தான் அங்க மெயின் விஷயமா பாக்குறாங்க. தாளம் ஸ்ருதி சேர்றது இதெல்லாமே அங்க 2வது விஷயம்தான். முதல்ல நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்க, அப்புறம் உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அப்புறம் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இந்த விஷயம் எல்லாம் சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவரோட இந்த கேள்வி கேட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதாவது ரியாலிட்டி இவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போய் சேருது. இப்ப நம்ம கேட்கிற பாட்டெல்லாம் காதால கேட்கறது இல்ல, கண்ணால தான் கேட்கறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, மக்கள் கண்ணால தான் கேட்கறாங்க. ஒரு பாட்டு கேட்டா சொல்லுவாங்க, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல, டிவியை பார்த்து. See, this is the thing. நீங்க கரெக்டா சொன்னீங்க. கண்ணால பாட்டு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தான் ஏதாவது தேவைப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரீமிக்ஸ் பாட்டு இருக்கு இல்லையா? ஆனா ரீமிக்ஸ்லயும் ஒரு விஷயம் இருக்கு. இதை நீங்க சொல்லுங்க, எதுக்கு பழைய பாட்டு எடுத்து ரீமிக்ஸ் பண்றாங்க? இப்ப வர புது பாடல்களை வச்சு ஏன் ரீமிக்ஸ் பண்றது இல்ல? ஆர் டி பர்மன், சச்சின் தேவ் பர்மன், சங்கர் ஜெய்கிஷன் இவங்கெல்லாம் இந்த காலத்து பாட்டை வச்சு ஏன் ரீமிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இந்தியன் மியூசிக் உட்காந்துருக்கு. இல்லனா கஜராரே கஜராரேலாம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்காது. அது யூபியோட ஃபோக், ஈவன் வேர்ட்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அந்த விஷயத்தை தெளிவாக்குறது, மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது, இல்ல அதை ப்ரொமோட் பண்றது, இது மத்தவங்களோட வேலை. அது நடக்காத வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கும். இதான் உண்மை. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ், பிலிம் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ராஜ் கபூர் சாருக்கு எப்பவும் முகேஷ் தான் வாய்ஸ் கொடுப்பாரு, சங்கர் ஜெய்கிஷன் கூடவே இருப்பாரு. ராஜேஷ் கண்ணா சாருக்கு எப்பவுமே கிஷோர் குமார் சார் வாய்ஸ் தான் வரும், அது ஃபிக்ஸ்டு வாய்ஸ். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லையே. ஒரு கல்ல தூக்கி போட்டாலும் அது நேரா சிங்கர் மேல போய் தான் விழுது.
உண்மையிலே அவங்க ரொம்ப லக்கி தான். காம்படிஷன்ஸ்ல 2-3 சிங்கர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷன் தான் இருக்கும். இப்பெல்லாம் காம்படிஷனே கிடையாது. காம்படிஷன்ஸ் வந்து எங்க நடக்கும்னா, எங்கெல்லாம் சரிசமமா இருக்கணும்னு நினைக்கிறப்ப, இல்ல மசாலா கிடைக்கணும்னு நினைக்கிறப்ப. இங்க அப்படி இல்ல. இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, குறைஞ்ச விலையில எப்படி பேர் சம்பாதிக்கிறதுன்னு. இப்ப மியூசிக் கத்துக்கிற சிங்கர்ஸ், இதுக்கப்புறமா வரப்போற சிங்கர்ஸ், அவங்க எல்லாம் கடுமையா உழைச்சி ஒரு இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒருவேளை பிலிம் இண்டஸ்ட்ரியில யாராவது பாட்டு பாட முயற்சி பண்றாங்கன்னா, அதாவது பெரும்பாலும் பாம்பேல இருக்கிற சிங்கர்ஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. 2 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா வாய்ப்பு கிடைக்காம உக்காந்துருக்காங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி. இந்த வேலை எப்படி இருக்குன்னா, அதாவது டைம் வில் கம், உங்க லக்கு உங்களுக்கு துணையா இருக்கணும், அப்புறம் உங்க டேலண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அதுதான் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஸோ ஹேவ் டு கீப் பேஷன்ஸ். புரியுது? நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? எத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் நான் பண்ணீங்க? கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டேன். நான் வெயிலெல்லாம் எங்கேயும் அலையில, மழையில நனையில, ஸ்டேஷன்ல எல்லாம் படுக்கல. சொல்லப்போனா சக்சஸ் பீப்புள் இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்டேஷன்ல தூங்கி தான் என்னுடைய ராத்திரிகளை கடந்தேன்னு. இல்ல, நான் வந்து பாம்பேக்கு எப்ப வந்தனோ அப்ப ஒரு 6-7 நாள்லயே ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருச்சு. முதல்ல நான் ஒரு ஹோட்டல் சிங்கரா இருந்தேன். கல்கத்தால இருந்தேன். அங்க ஒரு வினித்ன்ற ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன். இப்ப கூட அது இருக்கு. அங்கதான் ஆரம்பிச்சேன். இங்க செம்பூர்ல ஒரு பிரீத்தின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கேயும் நான் பாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அசோக் சார் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, அவர் பேரு அசோக் சார் ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கலாம். அதாவது அவரோட ரெஸ்டாரண்ட்ல நான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாட்டு பாடும்போது எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஹோட்டலுக்கு போகும்போது கொடுத்துருப்பீங்க. அப்படி எனக்கும் நிறைய டிப்ஸ் கிடைச்சது. அந்த காசை வச்சு நான் டாக்ஸில உட்காந்து கல்யாண் சார் வீட்டுக்கு, ஜெகதீஷ் சார் வீட்டுக்கு, அப்புறம் ராஜேஷ் சார் வீட்டுக்கு டாக்ஸில தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் நான் நல்லா சாப்பிடுவேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் யாரு கொடுத்தாங்க? முதல் சான்ஸ் வந்து பாம்பேல ஜெகதீஷ் சார் தான் கொடுத்தாரு. அவரு தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அது வந்து ஒரு அழகான ஒரு கதை. நான் அதை சொல்லவா? கண்டிப்பா சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் அவுட்டோர்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு பாம்பேல. நான் அந்த ஸ்டுடியோல என்னன்னா, என்னோட டெமோ கேசட் பண்ணிட்டு இருந்தேன், கிஷோர் சாரோட சில பாட்டுகள். அப்போ அங்க ஜெகதீஷ் சார் அங்க வந்தாங்க. அண்ட் அவர் வந்து கேட்டாரு யார் பாடுறாங்கன்னு. அப்போ சூத் சார் ரெக்கார்டிஸ்டா இருந்தாரு. அவர் சொன்னாரு, பெங்கால்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவன் பேர் சானு, அவர் தான் பாடுறாருன்னு. நான் கூப்பிட்டேன்னு சொல்லுனாரு. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வந்து நின்று வந்து பார்த்தா ஜெகதீஷ் சார். அவர் காலில் நான் விழுந்தேன். ஆரம்பத்துலேருந்தே அவருடைய பெரிய ஃபேனாக நான் இருந்தேன், அவருடைய கசல்ஸ்க்காக. ஸோ அவர் தன்னோட வீட்டுக்கு வர சொன்னார். நீ நாளைக்கு மதியம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துருன்னாரு. நான் அவர் வீட்டுக்கு போனேன். ஒரு பேப்பரை தூக்கி போட்டார். ஹிந்தி படிக்க தெரியுமான்னாரு. தெரியும்னு சொன்னேன். எனக்கு ஓரளவு தான் படிக்க தெரியும்னு சொன்னேன், படிச்சும் காட்டினேன். சரி, அப்போ இந்த பாட்டை கற்றுக்கோன்னு சொன்னார். நான் அந்த பாட்டை கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் கேட்டார், பாட்டு கற்றுக்கிட்டியான்னு. நான் மைண்டுக்குள்ளார அந்த பாட்டை உடனே கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், வெளியில் போய் சுற்றிட்டு கரெக்டாக 3 மணிக்கு வந்துருன்னு சொன்னார். அப்புறம் நான் வெளியில் போயிட்டு, சார் 3 மணிக்கு நான் இங்கே திரும்ப வரணுமான்னு கேட்டேன். ஆமாம் வான்னு சொன்னார். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நீ எப்படி பாடுறேன்னு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னார். உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. வெளியில் போய் சிகரெட் எடுத்து ஒரு 2 பஃப் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பான் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் லாஜன் சாப்பிட்டேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நான் திரும்ப ஜெகதீஷ் சாரை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்தேன். அப்போ அவர் உடனே கூட அப்போ அவர்கிட்ட ஒரு ஃபியட் கார் இருந்துச்சு, பழைய வண்டி, டுக்கர், நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. அதில் என்னை உட்கார வச்சு, இந்த முன்னாடி இப்படி டோர் திறக்கும்ல, அதில் என்னை உட்கார வச்சு நேரடியாக ஃபேமஸ் ஸ்டுடியோக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாரு. ஃபேமஸ்க்கு போய் நேராக மைக்கு முன்னாடி நிற்க வச்சு, இந்த பாட்டை நீ பாடணும்னு சொல்லிட்டாரு, இந்த ட்ராக்கை நீ கேளு, அப்புறம் நீ பாடணும்னு சொல்லிட்டாரு. நான் வந்து அன்னைக்கு சத்தியமாக நான் என்னோட முழு எஃபர்ட்டை நான் போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப பயந்து போயிருந்தேன். நான் பயந்துட்டா எனக்குள்ள என்ன நடக்கும்னா, பயந்துட்டேன்னா ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆயிடுவேன் அபவுட் சிங்கிங். நாட், நீங்க பாக்குற விதம் எனக்கு புரியுது, அப்படி இல்லை. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்லுவாரு, ஃபெரோஷியஸ்னா என்னன்னு. அதாவது நான் பாட்டில் சொல்றேன், அதாவது நான் செய்யக்கூடிய விஷயத்துல நான் ரொம்ப ஃபெரோஷியஸா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் அந்த பாட்டை பாடி முடிச்சேன். அவர் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்புறம் எனக்கு 1000 ரூபா பேமெண்ட்டும் கொடுத்தாரு. நீ பாடின பாட்டுக்கு 1000 ரூபா பேமெண்ட். நான் உடனே அவர்கிட்ட இது ஏதாவது படத்தோட பாட்டான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆமா ஆந்தியா படத்துக்கான பாட்டுன்னாரு. மேத்தே கர்கே சகாய் கர்னே கதாயா லடாய் ஜி பர்கே தேக்குங்க. இந்த மாதிரி பாட்டு. இப்படி
நான் பாடினேன். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னை அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பேமெண்ட்டும் கொடுத்தாரு. அப்புறம் அப்படியே என்னை காரில் உட்கார வச்சு கல்யாண்ஜி ஆனந்த்ஜி வீட்டுக்கே நேராக கூட்டிகிட்டு போனார். கல்யாண்ஜி கிட்ட போய் இந்த கேசட்டை கேட்டு பாருனாரு. அவர் அந்த கேசட்டை கேட்டார். பாரு, எப்படி பாடுறான்னு கேளு. அதுக்கு கல்யாண்ஜி சொன்னார், ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் அவ்வளோ பெரிய ஆளு. ஆனா இவர் வந்து அவர்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் என்ன கல்யாண்ஜி என்ன ஷோவிலேயே வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸா பண விஷயத்துல குறைபாடே இருந்ததில்ல. ஸ்ட்ரகிள் ஆகவே இல்லை. நான் அங்கிருந்து தான் கத்துக்கிட்டீங்களா நீங்க பாடணும்னா படத்தை ஃபுல்லா வசூல் பண்ணிடணும்னு? அதாவது பாருங்க, கடவுளுக்காக நான் பாடும்போது அதுக்கெல்லாம் நான் பணம் கேட்க மாட்டேன். ஏதாவது கோயிலில் போய் பாடுவேன், ஏதாவது பஜனை பண்ணாக்கா இதுக்கெல்லாம் நான் பணமே கேட்க மாட்டேன். ஆனா நான் பாடினதை வச்சு சம்பாதிக்கிறவங்க கிட்ட நான் பணம் கேட்கறதுல தப்பே இல்லையே. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா நிறைய மோசமான விஷயங்களும் என்கிட்ட இருக்கு. அந்த விஷயங்களை விசாரணை என்னோட துர்பாகியமான விஷயம் என்னன்னா, என்னோட மோசமான விஷயங்கள் தான் எல்லாத்தையும் போய் சேரும். குமார் ஷானோட மோசமான விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். ये गोरे गोरे गाल, ये तीखी तीखी नजरें, ये हिरनी जैसी चाल, हे ये काली काली आंखें, ये गोरे गोरे गाल, ये तीखी तीखी नजरें, ये हिरनी जैसी चाल, देखा जो तुझे जानम हुआ है बुरा हाल, ये काली काली आंखें, ये गोरे गोरे गाल, ये तीखी तीखी नजरें, ये हिरनी जैसी चाल।